ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் ஒரு பயிற்சியில் புல் பேக் என்ட்ரி சீக்ரெட்டை இந்த வீடியோவில் ரிவீல் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சீக்ரெட் ரிவீல் இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புல் பேக் என்ட்ரியில் மட்டும் இந்த சீக்ரெட் ரிவீல் இல்லை, நம்ம சொல்கிற எல்லா என்ட்ரிஸ்லையும் ஒவ்வொரு சீக்ரெட் ரிவீல் இருக்குது. அதை நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். எந்த வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சூனாக நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியும். இது எந்த சார்ட்டுன்னு பார்க்காதீங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கோல்டு, ஸ்டாக்ஸு, பிட்காயினு அது மாதிரி எதுவும் பார்க்காதீங்க. சொல்கிற விஷயத்தை மட்டும் பாருங்கள். சார்ட்டில் இந்த விஷயம் மட்டும்தான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் நடக்குது. ஸோ சொல்கிற விஷயத்த அப்சர்வ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் நல்ல ஒரு கேப் டவுன் ஆகுது. ஃபஸ்ட்டு கேண்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரோட க்ளோஸ் ஆன ஒரு செல்லர் கேண்டில் பிரிண்ட் ஆகுது. விக் ஆஃப் த கேண்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஃபஸ்ட்டு கேண்டில் செல்லிங் ப்ரெஷர் கேண்டிலாக முடியுது. அடுத்த கேண்டில் ஒரு டோஜி கேண்டிலாக நமக்கு ஃபார்ம் ஆகி, அதுக்கடுத்த கேண்டில் ப்ரீவியஸான செல்லர் கேண்டிலோட ஓப்பனை க்ளோஸ் வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்தது அடுத்ததும் ஒரு பையர் கேண்டில் பிரிண்ட் ஆகும்னு பார்த்தோம். அப்படி இல்லாமல் மறுபடியும் ஒரு செல்லர் கேண்டில் பிரிண்ட் ஆகியிருந்தது. அடுத்த வந்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர் கேண்டில் தான். ஸோ இந்த இடத்துல ப்ரீவியஸாக இருந்த செல்லர் கேண்டிலோட ஓப்பனையும் இந்த செல்லர் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்க. முன்னாடி இருந்த ஸ்ட்ராங் பையர் கேண்டிலோட ஓப்பனையும் க்ளோஸ் வச்சு லோயர் லோ ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ அடுத்தது அந்த பையர் கேண்டிலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ராங் பையர் கேண்டிலோட ஓப்பனை அடுத்து வந்த ரெண்டு செல்லர் கேண்டிலும் க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. பையர் கேண்டிலோட ஹை லோ மார்க் பண்ண இடத்துல ப்ரைஸ் மறுபடியும் உள்ளே அந்த செல்லர் கேண்டிலோட கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வரும். ஃபில் பண்ணுற டைமு நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, புட் ஆப்ஷனில் ஒரு பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து மார்க்கெட் கீழே போகிற பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நமக்கு மறுபடியும் ஒரு க்ரீன் கேண்டில் வந்துருச்சுன்னா அந்த க்ரீன் கேண்டிலை மறுபடியும் ஒரு செல்லர் கேண்டில் க்ளோஸ் வைக்கிறாங்களான்னு பார்க்கணும். அப்படி வைக்கல அப்படின்னா அந்த ட்ரேடை அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் அந்த பையர் கேண்டிலை ஒரு செல்லர் கேண்டில் க்ளோஸ் வைக்காதனால அடுத்த ஒரு பையர் கேண்டில் தான் நமக்கு பிரிண்ட் ஆச்சு. ஸோ ப்ரீவியஸான பையர் கேண்டிலோட ஓப்பனை அடுத்த வந்த பையர் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர் கேண்டில் பிரிண்ட் ஆச்சு. அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த பையர் கேண்டிலோட ஓப்பன் கிட்ட கூட வரல. ஸோ அந்த லெவல்லையே மார்க்கெட் ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த செல்லர் கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த லெவல்லையே நம்ம ட்ரேடும் பிளேஸ் பண்ணலாம். இல்லை ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா அடுத்த கேண்டில் நமக்கு அந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரைஸ் அந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கு வருவாங்க. அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணிடலாம். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்து இந்த ட்ரேட்ஸை நம்ம பிளேஸ் பண்ணணும். இப்போ இந்த செல்லர் கேண்டிலோட லெவலான அந்த ப்ரைஸ் என்ட்ரியை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த ஒரு செல்லர் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஹை அண்ட் லோவை இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் அதோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறீங்கன்னா அடுத்த வந்த பையர் கேண்டில் அந்த ஹையை க்ளோஸ் வச்சனால அந்த செல்லர் கேண்டிலோட ஹை லோ இப்போ மார்க் பண்ணுறேன். ஆனால் மார்க் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் நம்ம அந்த கேப் ஃபில்அப் பண்ணுறதுக்கு வராமையே ஃபெயில்டு லோ ஆகி மார்க்கெட்டு அதோட டார்கெட்டை ரீச் பண்ணிருச்சு. மறுபடியும் கீழே வந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு கீழே க்ளோஸ் வைக்காம விக்கு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அடுத்தடுத்து மேலே போச்சு. அங்கே ஒரு செல்லர் கேண்டில் பிரிண்ட் ஆச்சு. அந்த செல்லர் கேண்டிலை பார்த்தீங்கன்னா அது அடுத்த வந்த பையர் கேண்டில் க்ளோஸ் வைக்கலை. ஸோ அந்த லெவல் பாருங்கள்.
மேலே இருந்து நமக்கு செல்லிங் ஆன கேண்டிலுக்கும் அடுத்தடுத்த வந்த செல்லிங் கேண்டிலை வந்து ஃபில் பண்ணிட்டு வந்த மார்க்கெட்டு அடுத்த வந்த செல்லர் கேண்டில் பையர் கேண்டில் க்ளோஸ் வைக்கல. அந்த செல்லர் கேண்டிலோட ஹையை பையர் கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வைக்கல. இப்போ இதுலேயே வந்து நமக்கு பையிங் ப்ரெஷர் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ இந்த ட்ரேடை நம்ம இப்படியும் க்ளோஸ் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு செல்லர் கேண்டிலும் அதோட ஹையை பையர் கேண்டில் க்ளோஸ் பண்ணாதான் அடுத்தடுத்து மார்க்கெட் நமக்கு மேலே ஹையரை பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்சிலேயோ இல்லை ஃபால் ஆகிறதுக்கோ பாசிபிள் இருக்குது. இப்போ ஹையரை பண்ணாத அந்த ப்ரைஸு ஒரு ரேஞ்சிலேயே ப்ரைஸ் வந்து லோவும் ஃபார்ம் பண்ணாமல் ரேஞ்ச் பவுண்டாக மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு லோவும் வைக்காமல் ப்ரைஸ் வந்து அடுத்தடுத்து வந்து நமக்கு லோ வைக்காமல் ப்ரைஸு ஹையர் போகிறதுக்கு சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ நான் வந்து பையர் கேண்டிலோட ஓப்பன் லெவலை கரெக்டாக ஃபஸ்ட்டு பையர் கேண்டில் அடுத்த லோவில் இருக்கிற ஓப்பன் ப்ரைஸு பையர் கேண்டிலோடது அந்த லெவலை மார்க் பண்ணும்போது எனக்கு அந்த இடத்துல கேப் ஃபில் பண்ணி புல் பேக் வந்து ஃபார்ம் ஆகிறது தெரியுது. மேலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து பையரோட க்ளோஸ் ப்ரைஸ் லெவலை ஃபஸ்ட் நான் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட் ஆகி ஃபெயில்ட் ஆயிருச்சு. இப்போ அடுத்த லெவலில் க்ளோஸ் ஆனது லெவலில் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ புல் பேக் எடுத்த அந்த செல்லர் கேண்டிலுக்கு அப்புறம் என்கல்ஃப் பண்ண பையர் கேண்டில் வந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் வச்சு அடுத்தடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக வால்யூம் பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் அதோட டார்கெட்டு இப்போ ரீச் ஆயிருச்சு. இந்த டார்கெட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதையும் ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பையரோட க்ளோஸ் ப்ரைஸை ரெண்டுமே நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா எக்ஸாக்டாக வந்து அந்த டார்கெட்டோட லெவல் நமக்கு பர்ஃபெக்டாக தெரியுதும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். இது அடுத்த சார்ட்டு. இதுலேயும் வந்து நம்ம புல் பேக் என்ட்ரி எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஓப்பனான மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபாலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பையர் கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையர் கேண்டிலை வந்து ஒரு செல்லர் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் பையர் கேண்டிலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணுறோம். இப்போ அந்த லெவலுக்குள்ளே அடுத்த கேண்டில் வந்து ப்ரைஸு நமக்கு உள்ளே எப்படியும் வரும். அந்த லெவலில் எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த வந்த கேண்டில்ஸு நமக்கு க்ளோஸ் வச்சனால அந்த லெவலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் உள்ளே வந்து அடுத்தடுத்து ப்ரைஸு கீழே போய் நமக்கு புட் ஆப்ஷனில் ஒரு பை எடுத்திருந்தோம்னா அந்த பாயிண்ட்ஸை நம்ம கேப்சர் பண்ண முடியும் இந்த ட்ரேட்ஸில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபாலுக்கு அப்புறம் ஒரு பையர் கேண்டில் வந்திருந்தது. அந்த பையர் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு செல்லர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருந்தது. ப்ரீவியஸான பையர் கேண்டிலோட ஓப்பனை க்ளோஸ் வைக்காதனால அடுத்த ரெண்டு கேண்டிலையும் ஒரு பையர் கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுட்டாங்க. ரெண்டு கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸையும் ஸ்ட்ராங்காக அந்த பையர் கேண்டில் க்ளோஸ் வச்சனால அந்த செல்லர் கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறேன். ப்ரைஸ் மறுபடியும் அந்த லெவலுக்குள்ளே வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாங்க. புல் பேக் என்ட்ரி வந்து இப்படி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பார்த்து தான் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எப்படி நம்ம புல் பேக் என்ட்ரி எடுக்கிறதுனா அந்த செல்லர் கேண்டிலோட ஹை ஓப்பனுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பையர் கேண்டில் க்ளோஸ் இருந்திருக்கு. ப்ரைஸ் மறுபடியும் அந்த லெவலில் வருது.
வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸு அடுத்தடுத்த லெவலுக்கு நமக்கு மேலே போயிடுச்சு. மேலே போன ப்ரைஸ் நமக்கு மறுபடியும் அதே லெவலில் வந்திருந்தாலும் நமக்கு கீழே க்ளோஸ் வைக்காமல் அடுத்தடுத்து மார்க்கெட் நமக்கு மேலே தான் வந்து ஹையர் ஐ பண்ணிட்டு ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருந்தது. இதுக்கப்புறமும் வந்து நம்ம அடுத்த புல் பேக்கில் ட்ரேட் எடுக்கணும்னா அந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நமக்கு ரீசண்டாக இருந்த அந்த செல்லர் கேண்டிலோட ஹை லோ மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ளோஸுக்கு அப்புறம் நமக்கு ஒரு புல் பேக் வரும். அந்த லெவலில் இப்போ நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா அடுத்த டார்கெட்டையும் நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். புல் பேக் ட்ரேட்ஸில் வந்து இப்படி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வர வீடியோலையும் என்னென்ன சீக்ரெட் இருக்குதோ அதெல்லாம் ரிவீல் பண்ணுறேன். எங்கே ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வீடியோவையும் போஸ்ட் பண்ணலான்னு நான் இருக்கேன். ட்ரேடு எடுக்கிற இடத்த நம்ம சொல்லிட்டோம், எங்கே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து ரிவீல் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வர வீடியோவில் அதை நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.